சின்னத்திரை பிரபலமான ராஜு ஜெயமோகன் முதல் முறையாக கதாநாயகனாக களமிறங்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பன் பட்டர் ஜாம். ஒரு ஹீரோவா அவர் ஜெயிச்சாரா? படமா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை. படத்தோட ஹீரோவான சந்துருவினுடைய தாயார் லலிதா மற்றும் மதுமிதாவின் தாயார் உமா ஆகிய 2 பேருமே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறமா அவங்கள அறியாமலே அவங்க லவ் பண்ணி அரேஞ்ச் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. ஒரு சூழலில் உமாவினுடைய குடும்பம் பக்கத்து வீட்டிலேயே குடியும் வந்துடுறாங்க. இந்த நிலையில் கல்லூரிக்கு போகக்கூடிய ஹீரோவான சந்துரு தன்னுடைய உயிர் நண்பனான சரவணன் ஒருதலையாக காதலிக்கக்கூடிய நந்தினியை அவரும் காதலிக்கிறாரு. சந்துருவுக்கு சரவணனின் காதல் விவகாரம் தெரியாது. இப்படி தாயார் லலிதாவினுடைய விருப்பத்துக்கு மாறா சந்துரு இந்த பக்கம் வேற ஒரு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கம் தாயார் உமாவினுடைய விருப்பத்துக்கு மாறா மதுமிதாவும் ஆகாஷ் அப்படின்றவரை காதலிக்கிறாங்க. இந்த கலைபரங்களுக்கு இடையே 2K கிரிஞ்சு பூமர் போன்ற வார்த்தைகளை அங்கங்கே தடவி பட்டி டிங்கரிங் பண்ணி பண்ண அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா மண் பட்டர் ஜாம் ரெடி. படத்தில் சந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோ கேரக்டரில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நம்ம ராஜு ஜெயமோகன். அவருடைய தாயாராக லலிதா கதாபாத்திரத்தில் சரண்யா பொன்வண்ணன் நடிச்சிருக்காங்க. மதுமிதாவாக ஆதியா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய தாயாராக உமா கதாபாத்திரத்தில் தேவதர்ஷினி நடிச்சிருக்காங்க. சந்துருவினுடைய நெருங்கிய நண்பனாக வரக்கூடிய சரவணன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் மைக்கேல் நடிச்சிருக்காரு. அவர் காதலிக்கக்கூடிய நந்தினி அப்படின்ற கதாபாத்திரத்தில் படத்தோட ஹீரோயின் அதாவது முதன்மை கதாபாத்திரத்தில் பாவ்யா நடிச்சிருக்காங்க. அதே போல மதுமிதா காதலிக்கக்கூடிய ஆகாஷ் அந்த கேரக்டர் வருது இல்லையா, அந்த கேரக்டரில் பப்பு நடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தில் இவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, இவங்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இந்த படத்தை கை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவைக்கான உடல் மொழி, அங்கங்கே போடக்கூடிய அசால்ட்டான ஒன்லைனர்கள், எமோஷனல் காட்சிகளில் அழுத்தம் என நாயகனாக நல்லாவே அறிமுகம் கொடுத்திருக்காரு ராஜு ஜெயமோகன். இருந்தாலும் அங்கங்கே எட்டி பார்க்கக்கூடிய செயற்கை தனங்களை இன்னுமே நிறைய குறைக்கணும். இன்ஃப்ளூயன்சராக வரக்கூடிய பவ்யா நடிப்பில் எந்த இன்ஃப்ளூயன்ஸையுமே ஏற்படுத்தலை. துணை கதாநாயகர்களாக வரக்கூடிய பப்பு மைக்கேல் இருவரின் கதாபாத்திர வளைவுகளும் முழுமை இல்லாமல் இருக்கிறது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்கு. 2 பேருமே தங்களுடைய நடிப்பில் எப்படியாவது பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க போராடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்டர் கிட்ட தான் வராங்க, பாஸ் மார்க் வாங்க மாட்டாங்க. அனுபவ நடிகர்களான சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினி மிகையான நடிப்பையே அள்ளி தெளிச்சிருக்காங்க. சார்லி சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே ஓரமாக உட்காந்துருக்காரு. அவ்வளோதான் அவருடைய கதாபாத்திரம். கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் மகனுக்கு அவர் சொல்லும் சிகரெட் அறிவுரைகள் எல்லாம் நம்ம கையே சுடுற அளவுக்கு இருக்கு. கேமியோ அட்டண்டன்ஸ் போடக்கூடிய விக்ராந்துக்கு பில்டப் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கு. ஓகே, படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அதாவது தொழில்நுட்ப ரீதியாக எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணமயமான ஒளியமைப்பு, மழை காட்சிகள் ஆகியவற்றை படம் பிடித்த விதத்தில் ஒளிப்பதிவாளர் பாபுகுமார் படத்தோட தரத்தை கூட்டியிருக்காரு. இருந்தாலும் கல்யாண வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய காட்சியில் குறுகிய இடத்துல வைக்கப்பட்ட அந்த ஃப்ரேம், பேஸ்கெட் பால் கிரவுண்டில் கேலரியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வைக்கப்பட்ட வைடு ஷாட் அப்படின்ற மாதிரி காட்சி கோணங்களில் சற்றே நெருடல் இருக்குது. படத்தில் எக்கச்சக்க ஃபில்லர்களை கத்தரிக்காமல் அப்படியே விட்டுருக்காரு படத்துக்கு பல ஜான் அப்ரஹாம். அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக ரெடி பண்ணியிருந்தார் அப்படின்னா மேபி இந்த பன் பட்டர் ஜாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கூட ஃபீல் ஆகிருக்கலாம். நிவாஸ் கே பிரசன்னாவினுடைய இசையில் பாடல்கள் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. பின்னணி இசை ஓரளவுக்கு படத்தோட மீட்டருக்கு பொருந்தி போகுது. வார்த்தைகளில் மட்டுமே ட்ரெண்டிங் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதே பழங்காலத்து காதல் கதையை தான் திரும்ப படம் முழுக்க தேய்ன்னு தேய்ச்சி அரைச்சி தள்ளியிருக்காங்க. படத்தோட தலைப்பை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துலையே இப்படி ஒரு பன் பட்டர் ஜாம் கடையை நான் பார்த்ததில்லப்பா அப்படின்ற மாதிரி பிளாஸ்டிக் தன்மை, அதாவது செயற்கை தன்மை நம்மளை ஒட்டிக்குது. இதெல்லாம் தாண்டி இரு உயிர் நண்பர்களுக்கான காட்சியை தன்பாலின ஈர்ப்பாக, அதாவது ஹோமோசெக்சுவல் மாதிரியாக சித்தரிக்கக்கூடிய நகைச்சுவை எல்லாம் 80s கிட்ஸோட வழக்கொழிஞ்சு போனது. அது அவங்களுடைய சிந்தனை. இதில் 2K கிட்ஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் உச்சபட்ச நகை முரண். அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. 10 காமெடிகளில் 1 சிரிக்க வச்சாலும் மீதி 9ஐயுமே நம்ம பொறுத்துக்கணுமே அப்படின்ற அந்த விஷயமே நம்மளை பயங்கரமாக டயர்டாக்கிடுது. காமெடி காட்சிகளாக வைக்கப்பட்ட மகாலட்சுமி, டிஷ்யூ பேப்பரை வச்சு வரக்கூடிய காமெடிகள் எல்லாமே சிரிச்சா போச்சு போட்டியில் நம்மளையே வெற்றியாளர்களாகுது. புரியலையா? கண்டிப்பாக நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் இங்கே நீங்கள் உருன்னு தான் உட்காந்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகிடுவீங்க. இடைவேளை காட்சியில் நாயகன் தன்னுடைய காதலி கூட இருக்கிறாரு, நாயகி தன்னுடைய காதலன் கூட இருக்காங்க. இதற்கு எதுக்கு நாயகனுடைய காதலில் புகைச்சல் அப்படின்றதெல்லாம் சத்தியமாக விளங்கவே இல்லை. நந்தினிக்கு ஏன் ஹீரோவின் மேலே காதல் வந்தது, பின்னர் ஏன் அவருடைய நண்பர் மேலே காதல் வந்தது அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே செயற்கைத்தனத்திலையும் செயற்கைத்தனம், படு செயற்கைத்தனம். ஹீரோவை மோட்டிவேட் செய்ய கேமியோ நாயகன் விக்ராந்த் வசனங்கள் பேசுறது கூட ஓகே. 2 தாய்மார்களையுமே படம் முழுக்க பைத்தியம் அப்படின்னு திட்டக்கூடிய வசனங்களை வச்சு பார்க்குறவங்கள பைத்தியம் மாதிரி யோசிக்க வச்சிருக்காரு படத்தினுடைய இயக்குனர் ராகவ் மிர்தாத். அந்த கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்பை படம் முழுக்க எரிச்சல் தர்ற மாதிரி எழுதிட்டு இறுதியில் அவங்கள நல்லவங்களாக, அதாவது இந்த தலைமுறையே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஆதங்கப்படுறதா வச்ச இடம்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி நம்மையும் புலம்ப வைக்குது. மொத்தத்தில் இந்த பன் பட்டர் ஜாம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழப்பமான திரைக்கதை, துணை நடிகர்களுடைய அதீத நடிப்பு, சொற்பமான காமெடி, செயற்கையான காட்சிகள் என்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த பன் பட்டர் ஜாமை நம்மளால் ருசிச்செல்லாம் சாப்பிட முடியல. ஏன்னா அது அந்த அளவுக்கு ப்ராப்பராக குக் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஜாலியாக காமெடியாக அப்படிலாம் எதிர்பார்த்து நீங்கள் போய் உட்காருவீங்க.
ஆனால் அந்த மாதிரிலாம் படம் இல்லை. படம் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. ரொம்ப பிலோ ஆவரேஜ் மாதிரியான ஒரு வாட்ச் தான் இந்த திரைப்படம். சும்மா போடுது போல அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உட்காந்திங்க அப்படின்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வர அந்த மொக்க காமெடிஸ்லாம் கூட நான் வந்து அதில் இருக்கிற ஜட்ஜஸ் மாதிரி கைத்தட்டி ஹாஹா ஊஹோ அப்படின்னு பயங்கரமாக சிரிப்பை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா இந்த படம் மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருக்கலாம். அதே மாதிரி ராஜு ஜெயமோகனுக்கு இந்த திரைப்படம் ஒரு ப்ராப்பரான என்ட்ரியா அப்படின்னு கேட்டால் ஓரளவு பாஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ராஜு ஜெயமோகன் ஃபியூச்சரில் நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் பன் பட்டர் ஜாம் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களோட ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்கனை எதிருங்க.